जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर. குருகுலம் கட்டிகாஸ்தானம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கண்ணன் கதையில் ஆசானின் அன்புடைமை. நம்முடைய சாஸ்திர புராணங்களில் இருந்து இந்த அன்புடைமையில் அருளுடைமையில் அந்நாள் ஆச்சாரியர்கள் ஆதர்ஷ புருஷர்களாக இருந்திருப்பது தெரிகிறது. குரு சிஷ்யர்களுக்கிடையிலே பரஸ்பர பிரியம் போகவே கூடாது என்றுதான் பாடம் ஆரம்பிக்கும் போதே மந்திரபூர்வமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். குரு சிஷ்யர்களான நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது பாட ஆரம்பத்திலும் முடிவிலும் வருகிற உபனிஷத் பிரார்த்தனை. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதற்கு அப்படியே ரூபமாக அந்த ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்டிப்பு செய்ய வேண்டிய இடத்தில் எப்படி நிர்தாட்சிண்யமாக கண்டித்தார்களோ அப்படியே அன்பை கொட்ட வேண்டிய சமயத்தில் கொட்டினார்கள். பாகவதத்தை பார்த்தால் போதும், இரண்டும் தெரியும். பகவானே குச்சேலரிடம் தாங்கள் இருவரும் சேர்ந்து குருகுல வாசம் செய்த நாட்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார். கம்சவதமான பின் பலராமருக்கும் பகவானுக்கும் உபநயனமாகி அவர்கள் சாந்திபனி என்ற பிராமணரிடம் குருகுலவாசம் செய்கிறார்கள். சர்வ வித்யைகளும் அவனிடம் இருந்துதான் என்றாலும் லோகத்துக்கு குரு பக்தியை உதாரணம் காட்டவே பகவானும் இப்படி ஒரு ஆச்சாரியனிடம் போய் படித்தான் என்று பாகவதம் சொல்கிறது. ஆனாலும் பகவானுக்கு அவதார காரியங்கள் நிறைய காத்து கொண்டிருந்ததால் 12 வருஷம் வித்யாபியாசம் செய்வது என்று வைத்துக் கொள்ளாமல் தன் திவ்ய சக்தியையும் கொஞ்சம் கை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு சாஸ்திரம் வீதம் 64 நாளில் அத்தனை சாஸ்திரமும் கற்றுக்கொண்டு விட்டார். பலராமரும் தான், அவரும் அவதாரம் தானே. இதிலிருந்தே கிருஷ்ணருடைய தெய்வீக பிரபாவத்தை குரு சாந்திபனி தெரிந்து கொண்டு விடுகிறார். அதனால் பிற்பாடு சிக்ஷை பூர்த்தியாகி என்ன தட்சிணை தரணும் என்று பகவான் கேட்டபோது, ரொம்ப நாள் முந்தி சமுத்திரம் அடித்து கொண்டு போய்விட்ட தன்னுடைய பிள்ளையை அவர் யமாலயத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து தர வேண்டும், அதுதான் தமக்கு வேண்டிய தட்சிணை என்கிறார். பகவானும் அப்படியே பண்ணுகிறார். அது இப்போது நமக்கு விஷயம் இல்லை. பின்னே எது விஷயம் என்றால், இப்படி தெய்வசக்தி பொருந்தியவராக கிருஷ்ணரை அவருடைய ஆச்சாரியார் தெரிந்து கொண்டிருந்த போதிலும் சீக்ஷ பிள்ளை என்று வந்த ஒருத்தனை ஆச்சாரியர் நன்றாக வேலை வாங்கி பணியினாலும் பணிவினாலும் கட்டுப்படுத்தி சுத்தி செய்வார் என்று லோகத்துக்கு காட்டவே அவர் இந்த சிஷ்ய வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டார். எனவே வேலை வாங்குவதை இவர் விஷயத்திலும் விட்டுவிடக் கூடாது என்று இருந்திருக்கிறார். அருமையிலும் அருமையான குழந்தை கிருஷ்ணன். அதே சமயத்தில் அரியதற்கரியவராக இருந்த பகவான் குருவின் ஆக்ஞைப்படி காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து கூட கைங்கரியம் பண்ணி இருக்கிறார். அந்த நாட்களில் ஒன்றை பற்றித்தான் அப்போது தம் கிளாஸ்மேட்டாக இருந்த குச்சேலரிடம் நீண்ட காலத்துக்கு பின்னால் பகவான் நினைவுபடுத்துகிறார். கிருஷ்ணரும் குச்சேலரும் ஒரு நாள் இப்படி விறகுக்காக அடர்ந்த காட்டுக்கு போன போது இருட்டி விட்டது. அதோடு பேய் மழையும் பிடித்து கொண்டு விட்டது. மேடு பள்ளம் தெரியாமல் ஒரே பிரளயமாயிற்று. திக்கு திசை புரியாமல் கும்மிருட்டு வேறே. நரலீலையிலே பகவான் நிஜமாகவே தமக்கு திக்கு திசை புரியாத மாதிரி தான் நடித்தார். நானும் நீங்களும் பயந்துண்டு துக்கப்பட்டுண்டு ஒத்தர் கைய ஒத்தர் கோத்துண்டு ராத்திரியெல்லாம் சுத்தி சுத்தி வந்தோமே, ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்று அவரே குச்சேலரை கேட்கிறார். குருவின் வேலை வாங்கும் கண்டிப்பால் வந்தது இது. இனிமேல் குருவின் அன்பையும் பாசத்தையும் பகவான் வாய் வார்த்தையாக தெரிந்து கொள்கிறோம். குழந்தைகளை காணோமேன்னு அங்கலாச்சுண்டு குருநாதரும் நம்மை தேடி வந்து சூரியோதய சமயத்தில் கண்டுபிடிச்சாரே, ஐயோ பாவம், எனக்காக எத்தனை கஷ்டப்பட்டுட்டேள் என்று நம்மிடம் எப்படி உருகி போயிட்டார். அதற்கு பரிகாரமாக நமக்கு எப்படி மனசார அனுகிரகம் பண்ணி உங்களுடைய நல்ல நினைப்பெல்லாம் பூர்த்தியாகட்டும், நீங்க படிச்ச வேதம் எந்நாளும் பூர்ண சக்தியோடு உங்களை ரட்சிச்சுண்டு இருக்கட்டும் என்றெல்லாம் வரம் கொடுத்தாரே என்று ஞாபகப்படுத்தினார். மொத்தத்தில் குரு என்பவர் வித்யா சம்பத்து மட்டும் இல்லாமல் குணசம்பத்து, அனுஷ்டான சம்பத்து, ஆத்ம சம்பத்து எல்லாம் ஒருங்கே கூடியவராக இருந்தார். இப்படி அவர் இருக்கும்படியாக செய்தது அந்த பழைய நாளின் குருகுல முறையேதான். சில சிஷ்யர்கள் மட்டும் ஒரு குருவின் ஆதரவில் அவருடைய கிரகத்திலேயே இருந்து படிப்பது என்ற கல்வி முறையில் குரு சிஷ்யன் ஆகிய இருவருமே சுத்தர்களாகத்தான் இருந்தாக வேண்டும் என்றிருந்தது. அந்த முறையே அவர்களை அப்படி சுத்தர்களாக உருவாக்கவும் செய்தது. சிஷ்யர்கள் கூடவே வசித்தும் அன்பு மரியாதைகள் செலுத்த வேண்டும் என்றால்
குரு நல்லொழுக்கமுள்ளவராகவும் அனுகிரக சக்தி பெற்றவராகவும் இருந்தால்தானே முடியும். அதேபோல் புத்தி மட்டத்திலும் கூட சிஷ்யன் கூடவே இருந்து பரிப்பிரஷ்னம் என்று பகவான் சொன்னபடி அவரை குடைந்து குடைந்து கேள்வி கேட்கிறான் என்றால் அப்போது அவர் தாம் போதிக்கிற சாஸ்திரத்தில் நல்ல ஆழ்ந்த அறிவை உண்டாக்கி கொண்டே ஆக வேண்டியிருந்திருக்கிறது. கேள்வி கேட்டு கற்பது. பரிப்பிரஷ்னம் என்பதாக இப்படி கேள்வி கேட்டு கேட்டு கற்றுக்கொள்வதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. உபனிஷத்தில் இப்படித்தான் கேள்வி கேட்டு கேட்டு சமாச்சாரங்களை கறந்து கொள்வதாக பல இடங்களில் வருகிறது. கீதையில் அர்ஜுனன் குறுக்கே குறுக்கே எத்தனை குவெஸ்டின் பண்ணுகிறான். சிஷ்யன் கவனமாக குரு உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு இந்த குறுக்கு கேள்வி பெரிய சாட்சி. லெக்சர் என்று முழுக்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அதை ஒப்பித்து விட்டு வந்து விடலாம் என்று ஒரு ப்ரொஃபசர் இருக்கிற வரையில் அவர் சப்ஜெக்டை சாங்கோபாங்கமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. தம்முடைய அபூர்ண ஞானத்தை கொண்டே எல்லாம் தெரிந்த மாதிரி லெக்சர் கட்டி ஏமாற்றிவிட முடியும். பரிப்பிரஷ்னம் என்று நடுநடுவே தோண்டி தோண்டி கேள்வி கேட்குமாறு மாணவனை விடும்போதுதான் லெக்சரரும் சப்ஜெக்டை பூரணமாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியதாகும். அவர் மிஸ் பண்ணிவிட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் அது சிஷ்யனின் பரிப்பிரஷ்னத்தில் வெளிப்பட்டுவிடும். அவர் அதற்கு மேலே அதற்கான புஸ்தகங்களை பார்க்க இடமேற்படும். குரு சிஷ்யாள் 2 பேருமே விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்ள பரிப்பிரஷ்னம் பெரிய தூண்டுகோல். வாத்தியார் ஸ்டூடெண்டை கேட்கிறார் போலவே இவனும் அவரை கேட்கணும். இதிலேதான் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்கள் வரும். ஜே கிருஷ்ணமூர்த்தி இப்படித்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற செஷன்ஸ் நடத்துகிறார். சுவாரஸ்யமாய் இருக்கிறது என்கிறார்கள். நாங்களும் பாஷ்ய பாடம் வாக்கியார்த்தம் என்று நடத்தும் போது கேட்கிறவர்கள் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கிற போதுதான் ரசம் கூடுகிறது. அடடா, இது நமக்கு தெரியலையே, இப்படி நமக்கு தோணலையே, இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் என்று ஆர்வம் பிறக்கிறது. ஆச்சாரியாலே இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு சமாச்சாரத்தை ஆச்சாரியால் சொல்லும் போதும் அதற்கு ஏகப்பட்ட எதிர்கேள்வி குறுக்கு கேள்விகளை தாமே போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஆணித்தரமாக பதில் கொடுத்து கொண்டு போவது அவருடைய பாஷ்யங்களில் நாம் பார்க்கும் மிகவும் ரசமான ஒரு அம்சம். பூர்வ பக்ஷம் என்பதாக எதிர்கேள்வி போட்டுவிட்டு அப்புறமே சித்தாந்தம் என்பதான தம்முடைய முடிவை சொல்வார். பிருஹதாரண்யக பாஷ்யத்தில் அதன் 2ஆம் அத்தியாய உபக்கிரமத்தில் உபக்கிரமம் என்பது உபோத்காதத்தை போல இன்ட்ரோடக்ஷன் தான். இவ்வாறு செய்வதன் சிறப்பை எடுத்து காட்டியிருக்கிறார். எதிர்கேள்வியும் பதிலுமாக விஷயத்தை சொன்னால்தான் கேட்கிறவருடைய சித்தத்தை அது வசீகரணம் செய்கிறது. இப்படி இல்லாமல் தர்க்கசாஸ்திரத்தை போல சுருக்கமான வாக்கியங்களில் ரொம்ப அர்த்த புஷ்டியாக சொன்னால் சூக்ஷ்மமாக உண்மைகளை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் என்கிறார். இன்னொன்று கூட, சில பேருக்கு ரொம்ப விஷயம் தெரிந்திருக்கும், ஆனால் லெக்சர் மாதிரி ரூபம் தந்த அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வராது. கேள்வியாக கேட்டுக்கொண்டு போனால் நன்றாக பதில் சொல்லி கொண்டு போவார்கள். இப்படியே முழு சமாச்சாரத்தையும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு விடலாம். மாலை கண்டான் சோமசுந்தர ஆச்சாரி என்று ஒரு ஸ்தபதி. அவருக்கு எழுத படிக்கவோ பிரசங்கம் பண்ணவோ தெரியாது. ஆனால் ரத நிர்மாணத்தில், அதாவது தேர் கட்டுவதில் சகல விஷயமும் தெரிந்தவர் மட்டுமில்லை, அவரே 20-25 க்ஷேத்திரங்களில் ரதங்கள் நிர்மாணித்து கொடுத்து பெயர் வாங்கியவர். ஆனாலும் பேச வராது. இளையாத்தங்குடி சதஸுக்கு அவர் வந்திருந்தார். குறிப்பு: 1962 ஆகமம் சில்பம் ஆகியன குறித்து ஸ்ரீசரணர்கள் இளையாற்றங்குடியில் மிகப்பெரிய அளவில் சதஸ் நடத்தினார்கள். இவரிடம் ரொம்ப விஷயம் இருந்தும் சதஸுக்கு அதை பிரயோஜனப்படுத்த முடியாதவராய் இருக்கிறாரே என்று அந்த சதஸில் ஏற்பாடுகளை கவனித்து கொண்ட சா கணேசன் ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டார். அப்போது இந்த பரிப்பிரஷ்ன யுக்தி தான் எனக்கு பளிச்சென்று தோன்றிற்று. உனக்கு தான் ரத அமைப்பு ஒரு மாதிரி ஜெனரலாக தெரியுமே, அதை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே போ, எல்லா விஷயமும் வந்துவிடும் என்றேன். அதே மாதிரி அவரும் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டே போனார். ஆச்சாரியும் ரொம்ப நன்றாக ஆன்சர் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு அழகான ரதம் நிர்மாணமாகிற மாதிரியே அதன் நிர்மாணத்தை பற்றிய விஷயங்களும் நிர்மாணமாயிற்று. சதசிலேயே ரொம்ப விஷயம் உள்ளதாகவும் ரசமாகவும் இருந்த ஐட்டங்களில் அது ஒன்று என்று எல்லாரும் கொண்டாடி சொன்னார்கள். ஆச்சாரிக்கு தங்கத்தோடா போட்டு ரத சக்கரவர்த்தி என்றே பட்டம் கொடுத்தது. ரதத்துக்கு சக்கரம் உண்டே, பரிப்பிரஷ்னத்துக்காக சொன்னேன். குரு லட்சணம்: குருவை சிஷ்யன் உரு செய்வது.
உபனிஷத்தில் பரமாத்ம தத்துவத்தை அறிவதற்காக குருவையே தஞ்சமாக அடைய வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் அவருக்கு 2 லட்சணங்கள் சொல்லியிருக்கின்றன. குறிப்பு முண்டகோபனிஷத் 1.2.12. 1. அவர் ஸ்ரோத்ரியராக இருக்க வேண்டும் என்பது. ஸ்ரோத்ரியர் என்றால் வேதத்தை கரைத்து குடித்திருக்க வேண்டும். இது அவருடைய கல்வி சிறப்பை, அதாவது அறிவு சிறப்பை காட்டுவது. இன்னொரு லட்சணம் அவர் பிரம்மனிஷ்டராக இருக்க வேண்டும் என்பது. அதாவது பரமாத்மாவை பற்றி அறிவினால் படித்து கரை கண்டதை அனுபவமாக சுவானுபூதியாக தம்முடைய ஹிருதயத்தில் உணர்ந்து அதில் நிலைத்து நிற்பவராய் இருக்க வேண்டும். அன்பு, தியாகம், பரோபகாரம், சத்தியசீலம் முதலான உத்தம குணங்களை பெற்றிருந்தால் ஒழிய இந்த சுவானுபூதி கிட்டாது. அதாவது உபனிஷத் காட்டுகிற ஆச்சாரியன் தற்கால ப்ரொஃபஸர்களைப் போல அறிவாளியாய் இருந்தால் மட்டும் போதாது, ஆத்மானுபவத்திலேயே கொண்டு சேர்க்கிற அளவுக்கு உசந்த குணசம்பத் வாய்ந்தவனாகவும் இருக்க வேண்டும். குவாலிட்டிஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹார்ட் என்று சொல்லுகிறார்களே, அப்படி மூளை ஹிருதயம் இரண்டிலும் பெரியவனாக இருக்க வேண்டும். சிஷ்யன் கூடவே வசிப்பதான குருகுல முறையே அவனை இப்படி ஆக்குவதற்கு சாதகமாக இருந்தது. அதாவது சிஷ்யனை குரு உருவாக்குகிற மாதிரியே சிஷ்யர்களும் தான் குருவை உருவாக்குகிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.